மணிகண்டன் எடுத்த அதிரடியான முடிவுகளால பந்தள ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இது எல்லாத்தையும் கையில தேர்ந்து கவனிச்சிட்டு இருக்க சிவனை காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில அரண்மனை பழையபடி காமிக்கிறாங்க. அங்க ஏற்கனவே பட்டி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் வந்து மணிகண்டன் கிட்ட விவாதம் பண்ணிருப்பாரு இல்லையா. மணிகண்டன் கூட நீங்க பின்னாடி எடுக்க போற பிறவியில நீங்க எழுதுற பாடலை தான் எனக்கு பள்ளியறை பூஜையில பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பட்டி சாஸ்திரிகள் திரும்ப அரண்மனைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ராஜா சொல்லிட்டு இருக்காரு, உங்களோட ஞானத்தால எங்களோட அரண்மனையும் எங்க ஊரையும் நீங்க ரொம்ப பெருமைப்படுத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. இந்த நன்றி எல்லாம் நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்க மகனான மணிகண்டனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய ஞானவானா இருந்தா கூட எனக்கு அவர் ஒரு காட்சியை ஒரு க்ஷணம் காமிச்சாரு. இவரை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் ஞானத்துல நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற கர்வத்தோட இருந்தேன். எல்லா பண்டிதர்களையும் விவாதத்துல ஜெயிச்ச அப்படிங்கிற கர்வத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் மணிகண்டன் அவரை சமாதானப்படுத்துற மாதிரி ஞானிகள் பண்டிதர்கள் எல்லாமே விவாதம் பண்றது சகஜம் தானே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா யாரையா தோற்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக விவாதம் பண்றது தவறு தானே அப்படிங்கிறாரு. பந்தளம் அப்படிங்கிற இந்த புண்ணிய பூமியில கால் வச்சது தான் என்னோட பாக்கியமும் கூட. இனிமே எந்த நாட்டோட அரண்மனையிலும் நான் கால் பதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ராஜா ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பந்தள அரண்மனை சாதாரண இடம் கிடையாது. எவ்வளோ அரண்மனைகள் இருக்கலாம், ஆனா ஈஸ்வரனோட சாநித்தியம் இருக்கிற ஒரே அரண்மனை இந்த பந்தள அரண்மனை தான். இதை நான் முழுமையா உணர்ந்திருக்கேன். அவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரிஞ்ச மணிகண்டன் அமைதி அவரை பார்த்துட்டு இருக்காரு. பந்தள அரண்மனையில கால் பதிச்சுட்டு வேற எங்கேயாவது கால் பதிச்சு என்ன நான் அசுத்தமாக்கிக்க விரும்பல அப்படின்னு சொல்லவும் மணிகண்டனும் நீங்க இப்ப இந்த அரண்மனை பத்தி சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே கால காலத்துக்கும் நிற்கும், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண அவரும் வணங்குறாரு. இதை ராஜராஜனும் பந்தள ராஜாவும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில பறை மூலமா ஒரு சில விஷயங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பந்தள ராஜாவோட அரசாணைப்படி அரண்மனைக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களுக்கு விசாரணை இல்லாம தண்டனை கொடுக்கப்படும். அரண்மனையோட பேரை சொல்லி ஏதாவது தவறான விஷயங்கள் செய்தாலோ அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சாலோ அவங்களுக்கான தண்டனைகளை கொடுக்கறதுக்காக அலுவலர்கள் நியமிச்சிருக்காங்க. இப்படி யாராவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா பந்தள ராஜாவுக்கோ அவருடைய மகனான மணிகண்டனுக்கோ தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரத்தையும் இளவரசனாகிய மணிகண்டனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எந்த இடத்துக்கும் எப்ப வேணாலும் வருவாரு அப்படின்னு சொல்லவும் பொதுமக்களும் அது ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இப்போ அவர் அறிவிச்ச எல்லா உத்தரவுகளும் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இனிமே நம்ம நிம்மதியா வாழலாம், யாரு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும்ல, அது போதும் நமக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில திரும்ப அரண்மனை காமிக்கிறாங்க. அங்க அரண்மனையில மகாராஜா சிவனை வணங்குறதையும் மகாராணி விஷ்ணு வணங்குறதையும் காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில மணிகண்டன் அவரோட நண்பர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுல மனு சொல்றான், நான் குருகுலத்துல எவ்வளவு அகங்காரமா நடந்துட்டு இருந்திருக்கேன், எல்லாத்தையும் நீதான் மணிகண்டா மாத்திருக்க, இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவும் மணிகண்டன் அதுதான குருகுலத்தோட மகிமையே, நம்ம கிட்ட இருக்க எல்லா குறைகளும் நீக்கி நம்மளோட வாழ்க்கையை மாத்திரும் அது அப்படின்னு சொல்ல கண்ணனும் மணிகண்டனுடைய நட்பு கிடைச்சதுக்கு நாம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம், பந்தள ராஜாவோட அரண்மனையில, அதுவும் இளவரசரோட நண்பர்கள். இதை கேட்ட ராஜராஜனும் களங்கம் இல்லாத நட்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அதுவும் என்ன தேடி வந்திருக்கு, நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கு அப்படிங்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு வர ஒரு பணிப்பெண் சொல்றாங்க, மகாராணி உணவு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் மணிகண்டன் அம்மா நம்ம கிட்ட காட்டுற அன்பு விவரிச்சு சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கண்ணனும் அம்மாவோட அன்பு எனக்கும் ரொம்ப பிடித்தமானதான், இங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னதும் ராஜராஜன் ஏன் இருக்கலாமே தாராளமா ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டதும் இல்ல அப்பாவோட உடல்நிலை நினைச்சாதான் அப்படின்னு கண்ணனும் சொல்றான். மணிகண்டனும் அப்பாவோட உடல்நிலை பத்தி கவலைப்படாத, அவருக்கு நல்லாயிரும், சொல்றது நானாச்சு, அதனால பயப்படாம இரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வர ஒரு பணியால் சொல்றாரு, மாம்புரத்துல இருந்து அதிகாரி ஒரு ஓலை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு கொடுக்கவும் அந்த ஓலையில அவரு நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை படிச்சுட்டு மணிகண்டனும் யோசனையில இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.